எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நான் திருப்பி கொடுத்துட்றேன்னு தன்னோட எதிரியை கூட மக்கள் கிட்ட கெஞ்ச வச்சவர். அவர் யாரிடமும் கெஞ்சல கலைஞர். பொதுமக்களிடத்துல பிரச்சாரம் செய்யும் போது சொன்னார், அவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அங்க இருக்கிறாரு அப்படின்னா அவர் வர்ற வரைக்கும் எனக்கு நானே அவர் வந்த உடனே ஆட்சியை கொடுத்துட்றேன்னு பொதுமக்களிடத்துல பிரச்சாரத்துல சொன்னார். அவர் சொல்ற டோன் வந்து எம்ஜிஆரிடம் கெஞ்சியதாக, அதிமுகவிடம் கெஞ்சியதாக ஒரு டோன்ல சொல்றாரு. அது சரியான பார்வையில அந்த கருத்து வெளிப்படவில்லை அவரிடமிருந்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒருவரை பாராட்டி பேசணும்னாலே இன்னொருவரை இழிவுபடுத்தி தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வளர்ச்சி அடையாத மனிதர்கள் மனசுல இருக்கு. சாதாரணமாகவே நாம சாதாரணமாக பல வீதிகள்ல வீடுகள்ல எல்லா இடங்கள்லயும் இந்த பிரச்சனை இருக்கு. ஒருவரை பாராட்ட வேண்டும் என்றால் அவரை இன்னொருவரோடு கம்பேர் பண்ணி பேசுறது, ஒப்பிட்டு பேசுவது அப்படிங்கிற ஒரு பழக்கம் பெரும்பாலான மனிதர்களிடத்துல இருக்கு. அதிலிருந்து விடுபடுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனித பண்பு வந்து விஜயிடம் வெளிப்படவில்லை அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்திலையும் தெரியுது.